ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 30ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 14ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடத்திற்கு. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது உத்திரன் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 30/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமணநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமணநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 30/7/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வளரக்கூடிய நாள். நீண்ட நாளைய பிரச்சனைகள் இன்று தீர்வு காண்பீர்கள். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபத்தை காண்பீர்கள். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதே போல் மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இருக்கின்ற வேலையில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்ற ஒரு நல்ல நேரம். ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலின மக்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கையின் ஒரு ஏற்றத்தை தரும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தயவுசெய்து தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அடுத்தவங்க பற்றிய விமர்சனத்தை தயவுசெய்து செய்ய வேண்டாம். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சிக்கும் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நீண்ட நாளே பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் தீரும். அதே போல் கடன் கட்டுக்குள் வரும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. வாக்குறுதியை நிறைவேற்றி வைப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். செய்கின்ற பணிகள் திருப்திகரமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புகழ் அதிகமாக இன்றைக்கி இருக்கும். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். அதே போல் உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு உற்பத்தி ஜாஸ்தியாகும். உற்பத்தியான அளவை விட டிமாண்ட் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த இந்த பிரச்சனை அகலும். குலதெய்வ வழிபாடை செய்வீர்கள். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வாயிற்கதவை தட்டும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடில் வேலை தேடி கொண்டிருப்பது கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்து முடியும். நீண்ட நாளாக திருமண வாழ்க்கை அமையலாம். கண்டிப்பாக திருமண வரன் அமையற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. பொருளாதார சம்பந்தப்பட்ட மேம்பாடுகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் 2 மடங்காக கிடைக்கும். அலுவலகத்தில் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய நுணுக்கங்களை புகுத்துவீர்கள். இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்துக்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகரிக்கிறது. திடீர்னு வரும். இதனால் சேமிப்புகள் உங்களுக்கு உயரும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு நன்மை அறியும். அதே போல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபங்களும் ஆதரவும் அதிகரிக்கும். தாய் தந்தை வழி உறவுகள் வருகைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை குறையும்.
கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் பெற்ற பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை காண்பீர்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஒரு ஆதரவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேரிலே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கணும். நண்பர்களிடத்தை தேவையில்லாத பேச்சுக்களை தயவுசெய்து பேசாதீங்க. எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் 1க்கு 100 முறை யோசித்து முடிவு எடுப்பது இன்றைக்கி நல்லது. அதே போல் நீண்ட காலமாக தன வரவு தடைப்பட்டுருச்சுன்னா அந்த தன வரவு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சேரும். தடைப்பட்ட வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழி தாய் வழியுடைய உறவுகள் உங்களுக்கு அதிகமாக ஆரோக்கியமாக இருக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதியதாக ஏதாவது வேலை தேடிக்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வெளிநாடு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கொஞ்சம் பணியை நிதானமாக உணர்ந்து செய்வது மிகவும் நல்லது. பிழை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலதிகாரிகள் சக ஊழியர்களுக்கு தயவுசெய்து கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. போட்டிகள் குறையும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. நீண்ட காலம் மனதில் குழப்பங்கள் தெளிவில்லாமல் இருந்தால் இன்றைக்கெல்லாம் தெளிவு அடைவீங்க. ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. கடன் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதே போல் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிலுமே வேகமாக இருப்பதை விட விவேகமாக இருப்பது மிகவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு அனுபவத்தை கற்றுத்தரும். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதியதாக கற்றுக்கொள்ள ஒரு ஆர்வம் கண்டிப்பாக பிறக்கும். அதே போல் புதுசாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் வேலை கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகரிக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால கடன் ஒரு கட்டுக்குள் வரும். அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்களும் செய்கிறோம். தேவைப்படுவர் தயவுசெய்து உதவி செய்யணும். நீங்களாம் உதவி செய்வீங்க நம்புகிறேன். அதே போல் ஜோதிடம் சோழி பிரசன்னம் பார்க்குறோம். தேவைப்படுவர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக இன்ப நாளாக மகிழ்ச்சி நாளாக எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி நடைபெற எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் பகிருங்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.